எனவே கடவுளிடத்திலே நம்முடைய கோரிக்கைகளை வைத்து ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த உன்னதமான நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்ததற்காக நன்றி கூறுகின்றோம். இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும், இந்த நிகழ்வை சிறப்பிக்கப் போகின்ற ஒவ்வொருவரையும், இந்த லக்ஷ்மண் சுருதியிலிருந்து பாடப்போகின்ற ஒவ்வொருவரையும், இசையமைக்கப் போகின்ற ஒவ்வொருவரையும், இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சியை மகிழ்ச்சியான நிகழ்ச்சியாக அமைத்து தரப்போகின்ற ஒவ்வொருவரையும் நீரை நிறைவாக ஆசீர்வதியும். நாங்கள் தந்திருக்கின்ற இந்த பணம் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக தரப்பட்ட பணம் மட்டுமல்ல, மாறாக ஒரு நல்ல ஒரு செயல்பாட்டிற்காக, எதிர்காலத்தில் அமைக்கப்படுவதற்கின்ற பல்நோக்கு மண்டபத்திற்காக, ஒரு உன்னதமான நிதி திரட்டுகின்ற நிகழ்ச்சிக்கு நாங்கள் தந்திருக்கின்றோம் என்ற திருப்தியோடு வந்திருக்கின்றோம். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும், இந்த மாலை பொழுது முழுவதும் உம்முடைய அருள் வரத்தால் தொடர்ந்து வழிநடத்தப்பட்டு மிகச் சிறப்பான நிகழ்ச்சியாகும், எல்லாருக்கும் பங்கு கொள்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆசிரியை நிரப்பி தருகின்ற நிகழ்ச்சியாகவும் அமைத்து தருவீராக. இந்த ஜெபத்தை எங்கள் தாயும் தந்தையுமான இறைவன் வழியாக வேண்டுகின்றோம். அமரவும். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாக லக்ஷ்மண் ஸ்ருதியை சேர்ந்த குழுவினர் அனைவரையும், லக்ஷ்மண், அவருடைய சகோதரர் ராமன் மற்றும் அவருடைய குழுவை சேர்ந்த அனைவரையும் உங்கள் சார்பாக வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக பலவிதமான நிகழ்வுகளை நமக்கு கொடுக்கவிருக்கிற கடையம் ராஜு அவர்களையும் அவருடைய குழுவினையும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு அமர்ந்திருக்கிற அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் மற்றும் நண்பர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், குழந்தைகள் அனைவரையும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு நிகழ்வானது எந்த ஒரு காரணத்திற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். மிக பழமையான ஆலயமாக திகழ்கின்றது லஸ் ஆலயம். 1516ஆம் ஆண்டு இந்த ஆலயம் கட்டப்பட்டது. இந்த வருடம் இன்னும் 10 வருடங்களிலே, இந்த ஆண்டு முதல் அது 500வது ஆண்டை தொடரவிருக்கிறது. இந்த 500 ஆண்டுகளாக இந்த ஆலயம் நடந்து வந்த வரலாற்று பாதையை புரட்டி பார்க்கும் பொழுது பலவிதமான சேவைகளை செய்து வருகின்ற ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் திகழ்கிறது. இன்னும் தொடர்ந்து இந்த சேவையை பெருக வேண்டும், இந்த ஆலயத்தின் மூலம் இன்னும் பல பேர் பயனடைய வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கோடுதான் இந்த நிதி திரட்டு நிகழ்வானது லக்ஷ்மண் ஸ்ருதி மற்றும் கடையம் ராஜு மற்றும் உங்களுடைய ஒத்துழைப்பால் நடைபெறவிருக்கிறது. ஆகவே உங்கள் அனைவரையும் லஸ் பிரகாச மாதா ஆலயம் சார்பாக வரவேற்கிறேன். நாங்கள் கொண்டிருக்கிறது ஒரே ஒரு இசைக்கருவி தான். அதுக்கு பேர் டினானோ. என்ன பேர்? சத்தமா சொல்லுங்க. வெளிநாட்டில் வெள்ளக்கார இசைக்கருவியை கண்டுபிடிச்சான். அவன் கண்டுபிடித்த வாத்தியின் பேருக்கு ஆம்போ அழுது.
நான் பார்த்தேன் நம்மகிட்ட மொழி இல்லை அப்படின்னு. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எல்லாத்துக்கும் மூளை ஜாஸ்தி என்று கூறிக்கொண்டு நான் கண்டுபிடிச்ச வாக்கியம் தான் டினானோ என்ற ஒரு புதிய இசைக்கருவி. விலை ரொம்ப ஜாஸ்தி, 12 ரூபா 50 காசு. இதான் அந்த டினானோ பார்த்துக்கோங்க. இல்லை தாய்மாரி சொல்லி எனக்கு தெரியுது, எங்கள் வீட்டில் ஆட்சியெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. அதே தான், வேற ஒன்றும் இல்லை. இதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டின் பல இடங்களிலும், சென்னையில் கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும், பல தலைவர்களின் முன்னிலையிலும், கிட்டத்தட்ட எல்லா தலைவர்களும் இந்த நிகழ்ச்சி பார்த்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லா நடிகர்களின் முன்னிலையும் நிகழ்ச்சி நடத்தி மலேசியா, சிங்கப்பூர், லண்டன், பாரிஸ், துபாய், ஜெர்மன், இலங்கை, கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் சமீபத்தில் தோஹா ஆகிய நாடுகளில் நிகழ்ச்சி நடத்தி பல பரிசுகளையும் பாராட்டத்தில் பெற்று வந்தேன். அதற்கு ஒரே காரணம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான், உங்களுடைய ஆசீர்வாதமும் தான் என்று கூறிக்கொண்டு உங்கள் முன் நிகழ்ச்சி நடத்த வந்திருக்கிறேன். ஆகவே குறை இருந்தால் மன்னித்து, நிறை இருந்தால் என்னை உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிட்டு நன்றி, வணக்கங்கள் பல. One, 2, 3, 4. very much thankful to Father John Andrew, and I'm very much thankful to Lakshman Stuti, Raman and Lakshman, and I'm very much thankful to Mr. Kadaim Raju and all the artists sitting on the stage who has given me a very good opportunity to perform before you. Thank you very much.
கடையன்ராஜின் குழுவினர்களுக்கு நன்றி. உங்களுக்கு பின்புறமாக தேநீரும் மற்றும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வழங்கும் பலவிதமான உணவுப் பொருட்களும் இருக்கிறது. தேவைப்படும் பொழுது நீங்கள் சென்று பெற்றுக்கொள்ளலாம். இடையில் வந்த தடங்களுக்கு வருந்துகின்றோம்.
இருப்பினும் வந்திருக்கின்றவர்கள் பெரியவர்கள், வந்தவர்களை வரவேற்பது, அதிலும் மிக குறிப்பாக உங்களிடையே அறிமுகப்படுத்துவது என்பது எங்களுடைய இந்த சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கின்ற திறமை படைத்தவர், 2 டாக்டர் பட்டங்கள் பெற்றவர். அது மட்டுமல்லாமல் இன்னமும் கல்லூரிகளில் கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார். எப்பொழுதும் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் மிகச் சிறப்பாக பணியாற்றுகின்றார்கள் என்றால் அவர்களை தட்டி கொடுத்து அவர்கள் சிறப்பாக பணியாற்றவும், அதிலும் மிக குறிப்பாக மக்கள் நல்ல விதத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து ஆன்மீக மற்றும் பொருளாதார உதவிகள் கிடைக்க வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறை கொண்டவர் அன்னார் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். பெருந்தகை அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று இருக்கின்றார். அன்பார்ந்த அருட் தந்தையர்களே, அருட் சகோதரிகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, இது அருமையான மாலை பொழுது. நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். உங்கள் மகிழ்ச்சியை நீண்ட பேச்சு கொடுத்து நான் கெடுக்க விரும்பவில்லை. லக்ஷ்மண் சுருதி என்ற குழு இங்கு வந்திருக்கின்றார்கள். அருமையான இசை வெள்ளத்தில் நம்மை மூழ்கடிக்க செய்கின்றார்கள். அதுவும் இது ஒரு நல்ல நோக்கத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. பங்கு வளர்ச்சிக்காக, பங்கு மக்கள் மட்டுமல்ல, லஸ் பகுதியிலே வாழக்கூடிய மக்களுடைய வளர்ச்சிக்காக, நலனுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி. இதில் நீங்கள் அநேகர் வந்து கலந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை பார்த்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இசை வெள்ளத்தில் நம்மை மூழ்கடிக்கின்ற அனைவருக்கும் என் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். திரைப்பட உலகிலிருந்து வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினருக்கு சிறந்த வரவேற்பை கொடுக்க அனைவரும் அவரை வரவேற்று கைத்தட்டி மகிழ்வோம். நடிகர் திரு தியாக அவர்கள், இவர்களுக்கு இப்பொழுது நினைவு பரிசும் அதே நேரத்தில் அவர்களுக்கு மாலையும் அணிவிக்கப்பட உள்ளது. மாலையை அருள் தந்தை ஆண்ட்ரூ அவர்கள் அணிவிக்கின்றார். நினைவு பரிசை அருள் சகோதரி ரீட்டா அவர்கள் வழங்குகின்றார்கள். இசையுலகில் இன்னும் சிறப்பாக வருவதற்கு அருள் தந்தையின் ஆசிகளும் அருள் சகோதரியின் வாழ்த்துக்களும் திரு இமான் அவர்களுக்கு உண்டு என்பதை இந்த சிறு நிகழ்வு எண்பிக்கின்றது. எங்களது அழைப்பை ஏற்று இந்த இடத்திற்கு வந்திருக்கின்ற திரைப்பட இசையமைப்பாளர் இமான் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நடிகர் தியாக அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தேவையில்லை, ஏனென்றால் அவர் எத்தனையோ விதங்களில் மிகச் சிறப்பாகவே தன்னுடைய நடிப்பால் உயர்ந்திருக்கின்றார். அவருக்கு இப்பொழுது அருள் சகோதரி ரீட்டா அவர்கள் மாலை அணிவிக்கின்றார். அவரை நினைவு பரிசையும் வழங்கி கௌரவிக்கின்றார். இறைவன் எல்லா ஆசீரும் அவருக்கு வழங்க வேண்டும், நல்ல உடல் உள்ள சுகம் தர வேண்டும் என்று இருவருக்காகவும் நாங்கள் எங்களது ஜெபத்தில் ஜெபிக்கிறோம்.